வாழ்க நிரந்தரம்! வாழ்க தமிழ்மொழி! வாழிய வாழியவே! என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? பாரதியார். வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? நிலப்பகுதி. வன்மொழி என்ற சொல்லின் பொருள் என்ன? வளமிக்க மொழி. இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? புகழ். இந்தியா மற்றும் விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர் யார்? பாரதியார். மரம் பாட வந்த மறவன் என பாரதிதாசனால் புகழாரம் சூடப்பட்டவர் யார்? பாரதியார். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? து. அரங்கன். வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. வானம் அளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் வானம் கூட்டல் அளந்தது. என்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்று கூட்டல் என்றும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை எது? மரபு. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஷ் எனப்படும். ஒழுக்கம். செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? தொல்காப்பியம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலில் இருதிணை ஐம்பால் இயல்நறி வாழாமை திரிபு இல் சொல்லோடு தாழல் வேண்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் வானம். வாழாமை என்னும் சொல்லின் பொருள் தவறாமை. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 3. தொல்காப்பியர் மொத்தம் எத்தனை இயல்களை உடையது? 27. சரியான இளமை பெயர்களை பொருத்துக. விடை: புலி, பறல், சிங்கம், குருளை, யானை, கன்று, கரடி, குட்டி. அடுத்த கேள்வி. திணை எத்தனை வகைப்படும்? 3. தமிழ் எழுத்துக்களின் பழமையான செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றது? 7ஆம் நூற்றாண்டு. சரியான ஒலி மரபுகளை பொருத்துக. விடை: புலி உமரும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், கரடி கத்தும். அடுத்த கேள்வி. எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன? அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்களின் பழைய கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பெற்றது? பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றின் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எது? வட்டெழுத்து. டேஷ் எழுத்து இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். தமிழ் எழுத்து. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? 8ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை. டேஷ் ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. 1ஆம் ராஜராஜ சோழன். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கண் எழுத்துக்கள். எதன் மீது தமிழ் எழுத்துக்கள் பதிக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டது? கற்பாறை. எதன் மீது தமிழ் எழுத்துக்கள் பதிக்கும் போது நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர்? ஓலை சுவடி. எந்த கல்வெட்டின் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்தது? அறச்சல்லூர் கல்வெட்டு. எகர ஒகர குரில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் டேஷ் காலம் முதல் இருந்து வந்தது? தொல்காப்பியர். எந்த எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர்? விடை: ஐகார எழுத்து. எந்த எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர்? மகர எழுத்து. எதில் தமிழ் எழுத்துக்களை எழுதும் பொழுது நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் இல்லை? ஓலைச்சுவடி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர்? வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைத்தவர் யார்? வீரமாமுனிவர்.
அடுத்த கேள்வி, ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோட்டிற்கு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கியவர் யார்? வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்று பொருள். நெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஏழை ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 42. ஏ என்பதன் பொருள் அம்பு. அம்பு விடும் கலையை தமிழில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏகலை. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈரா இளங்குமரனார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஈரா இளங்குமரனார். எழுத்துக்களின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. டேஷ் ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. உ, ஊ, ஓ, ஓ, ஔ. மார்பை இடமாக கொண்டும் பிறக்கும் எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்கள். மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள். கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள். தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள். இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப், இம். சரியான ஒலிமரபுடன் பொருத்துக. விடை: ஆந்தை அலறும், காகம் கரையும், கூகை குளறும், புறா குணுகும். அடுத்து சரியான வினை மரபுடன் பொருத்துக. விடை: சோறு உண், சுவர் எழுப்பு, கூடை முடை, பனை வனை. நன்றி.